ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. இந்த உலகமே ஒரு விஷயத்தில் இயங்கிட்டு இருக்குன்னா அது நம்பரில் தாங்க. ஸோ ஜோதிடத்து மேலே பற்று இல்லாதவங்க, ஜோதிடத்தை முழுசாக நம்பாதவங்க கூட நம்பர்ஸ் நம்புவாங்க. நமக்கு வந்து சில நம்பர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் அதுதான் அந்த நம்பரில் தான் நமக்கு எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ நம்பர் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தை ஆள்றதே வந்து நம்பர்ஸ் தான். அது வந்து இப்போ நம்ம பிறந்த நாளே வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், நமக்கு இத்தனை வயசாகிடுச்சு அத்தனை வயசாகிடுச்சுன்னு சொல்கிறது எல்லாமே நம்பரை அடிப்படையாக கொண்டது தான். ஸோ நாம் பிறந்த தேதியில் சில விஷயங்கள் நமக்கு டிஃபால்ட்டாக பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எந்த நம்பர் நமக்கு செட் ஆகுன்றதும் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி, வண்டி நம்பர் இருந்தாலும் சரி, பேங்க் நம்பர் இருந்தாலும் சரி, நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பராக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், சந்தோஷமாக இருக்கும். செட் ஆகாத நம்பர் வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டுச்சுன்னா, ஐயோ இது எப்போ என் கை விட்டு போகுமோ தெரியலையேன்னு புலம்புவோம். ஸோ இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் பிறந்தவங்களுக்கு, அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு பேசிக்கான சில குணங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை பற்றியும் அவங்களுக்கு எந்த நம்பர் செட் ஆகும், எந்த நம்பருக்காரங்க செட் ஆவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசியான நம்பர் என்ன அப்படின்றத பற்றி ஓவராலாக நம்ம ஒரு சின்ன ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் ஆனால் ஒரு ஹிண்ட் மட்டும் அடுத்து வர ஒவ்வொரு பதிவையும் நம்ம பார்ப்போம். இடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலின்ற நேமில் தான் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் இருக்கும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.